ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீட்டு போடுறோம்ல, சீட்டு போடுறப்ப எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து நம்ம சீட்டு போடுறப்ப வேஸ்டேஜ் தான் நம்ம மெயினாக வந்து பார்ப்போம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்லேயும் உள்ள வேஸ்டேஜ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஷாப்பில் போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் இதை பார்த்து கூட முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கடை வந்து நம்பிக்கையாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது இல்லாமல் அதில் நிறைய கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கடை எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஜுவல்லரி ஷாப்போட வேஸ்டேஜ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% உள்ள நகைக்கு தான். இப்போ நீங்கள் 18% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 9% வந்து ஜுவல்லரி ஷாப்பே வந்து பே பண்ணிடும். அதுதான் வந்து 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18% கீழே உள்ள நகை தான் வந்து 9% இது பண்ணுவாங்க. இதே நீங்கள் இப்போ 18 இல்லாமல் 20% எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9%க்கு மட்டும்தான் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுவாங்க. ஃபைனலே 9% தான். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலுமே நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 20% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி பார்த்தீங்க அப்படின்னா 11% இருக்குல்ல, அந்த வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு சொல்லலை. நீங்கள் 18% வரைக்கும் தான் நீங்கள் நகை எடுக்கணும், இல்லை 19% தான் அப்படின்ற ஒரு லிமிட் வந்து சொல்லலை. ஓகே, லலிதா வந்து பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போதைக்கு. ஸோ நான் ஷாப் போய் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு. ஸோ கலெக்ஷனும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு. நீங்கள் சீட்டு போடணும் அப்படின்னா ஒரு வாட்டி அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஜுவல்லரி எல்லாம் எப்படி இருக்குது, கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சீட்டு போடுங்க. இதில் இருக்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஜுவல்லரி ஷாப் வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே வந்து கோல்டு வீடியோஸ் அப்படின்னு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷாப்போட சேவிங் ஸ்கீமும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஜானாவோட சேவிங் ஸ்கீமுமே நான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேடி அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. அதில் பார்த்திங்கன்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த ஸ்கீம் வந்து மாறுபடும். நம்ம சேனல்லே வந்து நான் வந்து போட்டிருக்கேன் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, அதுக்கு கிஃப்ட்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 50%, தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 75% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து சீட்டு போடுறவங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் வந்து இருக்குது. ஸோ வந்து கிஃப்ட்டு இல்லை. இப்போ வந்து தீபாவளி வந்துச்சுல, தீபாவளிக்கு அப்புறம் வந்து சீட்டு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு வந்து உண்டு அப்படின்றதும் இருக்குது. அது வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாருமே அந்த வீடியோ வந்து போட்டதே இல்லை. இது வந்து நான் டைரெக்டாக தங்கமயிலில் வந்து கேட்டு அந்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் வந்து நான் காட்டுறேன். ஸோ நம்ம சேனலில் இருக்குது. 75% வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க இப்படி 1000 ரூபா வருது அப்படின்னா 750 வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து பே பண்ணணும். 250 இருக்குல்ல, அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பீமாவில் வந்து 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதுவுமே அதே தான். ஆனால் வந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ள நகைன்னு இது பண்ணலை. எந்த நகை எடுத்தாலுமே நீங்கள் 18% நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% நம்ம பே பண்ணணும், 9% வந்து ஷாப் வந்து பே பண்ணும். போத்தி சொர்ணமகாலில் பார்த்திங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அப் டு 80% உள்ள நகைக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. 80% உள்ள நகை எல்லாமே வந்து வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ இவங்களுமே வந்து ஸ்கீம் வந்து மாற்றிட்டாங்க. அந்த ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
என்எஸ்கே தங்க மாளிகையில் பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்குது. என்எஸ்கே தங்க மாளிகை வந்து செங்கல்பட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து 100% நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மலபாரில் வந்து 14% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்கீமுமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஆர்சி ஜுவல்லரி ஷாப்பும் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் இதோட ஸ்கீமே. 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. அதனால் லிமிட் வந்து சொல்லலை. அதனால் இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 6 மாதம்தான், அதுவும் கிராம் பேஸ் தான். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் பாருங்கள். ஃப்ரீ ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதுவுமே நான் வந்து ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். என்ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா 14% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதோட ஸ்கீமு, இதில் என்னென்ன கிஃப்ட்டு அப்படின்றதையும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கீம் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. மங்களில் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதில் வேஸ்டேஜ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ, அப்புறமேட்டு செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஃப்ரீ. மங்களில் போடுறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி மங்களில் தான் வந்து போடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஷாப் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ மங்களில் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. இதில் உள்ள ஸ்கீமும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டானிஸ்கியூவில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 50% பார்த்திங்க அப்படின்னா 18% நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா 9% நம்ம பே பண்ணணும், மீதி 9% அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஜுவல் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா தனிஷ்கியூலேயும் வந்து நான் வந்து ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜுவல் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஏன் இது வந்து இந்த இதுக்கு வந்து இப்போ 2025க்கு இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க. இந்த இது திடீர்னு கூட இன்னும் மாற்றுவாங்க. ஸோ ரேட்டு குறையுது கூடுது அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து சீட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஸ்கீம் வந்து நிறையா வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த போத்தி சொர்ண மகளெல்லாம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்கீம் வந்து திடீர்னு இப்படி ஜிஆர்டி, தங்கமயில் மாதிரி இவங்களும் வந்து 50% நம்ம பே பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து போத்தி சொர்ண மகள் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்கே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய இதில் வந்து போத்தி சொர்ண மகளை வந்து தூக்கிட்டேன். ஆனால் அதில் வந்து கிஃப்ட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டு அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து தங்கமயில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதிலே நான் வந்து ஜிஆர்டியில் வந்து சீட்டு போட்டிருக்கேன். தங்கமயிலில் சீட்டு போட்டிருக்கோம். அப்புறம் மங்களில், அப்புறம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில். ஸோ இதெல்லாம் சீட்டு போட்டிருக்கோம். அதனால் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தெரியுது. வேறு நான் நெக்ஸ்ட்டு வந்து போட்டால் லலிதா ஜுவல்லரியில் போடலான்னு இருக்கேன். அது எப்படின்னு தெரியல. இப்போ அங்கே போயிட்டு நான் ஒரு வாட்டி விசிட் பண்ணி நான் அந்த ஸ்கீம் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். 12 பார்த்திங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்யாணில் வந்து 18% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. பார்த்திங்க அப்படின்னா 100% இது வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வந்து இருந்துச்சு. ஸோ வேஸ்டேஜே வந்து நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. அதுவும் இல்லை லிமிட்டும் கிடையாது. 18% தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் வந்து 18% வேஸ்டேஜ் உள்ள நகைக்கு தான் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் எல்லாருமே இப்போ சீட்டு போடுறதுனால ஸ்கீம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து சேதாரம் எதுவுமே வந்து நம்ம பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோரில் பார்த்திங்கன்னா 11% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன். இவங்க தான் வந்து 11% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயச்சந்திரன் 12% வந்து வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஎஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த 20 ஜுவல்லரி ஷாப்பில் தான் வேஸ்டேஜ் வந்து
என்னென்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட்டு, நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுற ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸாக இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி எப்படி இருக்குது 916 அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றதும் மெயின். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சீட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது எந்த கடை அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேஸ்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் எவ்வளோ வேஸ்டேஜுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.